இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே விக்ரமாதித்தன் கதைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் கடந்த சில வாரங்களாக. அதில் இன்றைக்கும் ஒரு விக்ரமாதித்தன் கதையை தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை தோளில் சுமந்துட்டு போயிட்டு இருந்தானாம். அந்த நேரத்தில் வேதாளம் கதை சொல்கிற மாதிரி தானே நம்ம அம்புலிமாமாவில் படிச்சிருப்போம். அப்படி ஒரு கதை, ஒரு ஊரில் வந்து முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞன் இருந்தானாம். அந்த இளைஞன் வந்து எப்பொழுதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாகவே இருந்தானாம். ஏன்னா கொஞ்சம் அழகெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம்லாம் எதுவும் இல்லை, தனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தானாம். ஒரு நாள் வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த ஊரில் போய் பார்க்குறான். அந்த ஊரில் பார்த்தோம்னா ஒரு துர்காதேவி அப்படிங்கிற அந்த ஒரு ஆலயமானது ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டுருந்தான். அந்த ஆலயத்தில் உற்சவம் வந்து ரொம்ப பிரமாதமாக நடந்துட்டு இருக்குமா. அங்கே போய் அந்த துர்கையை தரிசிக்கும்பொழுது அப்படியே அவனுக்கு சிலிர்த்து விட்டதாம். ரொம்ப பெரிய காளி, ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நாக்கெல்லாம் தொங்க போட்டுண்டு அந்த துர்கையானவள் மகிஷாசுர மர்தினியாக அங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருந்தாலாம். அங்கே அந்த அம்பாளை தரிசிக்கும் பொழுது எதிர பார்க்கும் பொழுது மதன சுந்தரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணோட பேர் மதன சுந்தரிங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. அந்த பொண் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அவளை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பெண் எனக்கு மனைவியாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த துர்கையை பார்த்து சன்னதியில் பார்த்துருக்கோம், நீ தான் எனக்கு இந்த பெண்ணை மணமுடித்து தர வேண்டும். இவ்வளவு அழகான பெண்ணோடு நான் ஒரு சில காலம், ரொம்ப கொஞ்ச காலம் வாழ்ந்தா கூட போதும், இந்த பெண்ணை மட்டும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டுனா நான் மறுமுறை வந்து உன்னை தரிசிக்கும் பொழுது என்னை நானே உனக்கு பலியாக தருகிறேன், நான் என்னையே உன்னிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த துர்கையை பார்த்து வேண்டிக்கிட்டானாம். வேண்டிக்கிட்டு ஊருக்கு திரும்ப வந்துட்டான். ஊருக்கு வந்ததுலேருந்து அந்த பெண்ணோட நினைப்பாகவே இருந்தான். சரியாக சாப்பிடல, தூங்கலை, ரொம்ப உடம்பு அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே போன உடனே அவங்க அப்பா அம்மா பார்த்து கேட்ட உடனே இவன் சொன்னானாம், பக்கத்து ஊரில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க அப்பா பேர் இந்த பேர் தான், நான் விசாரிச்சுட்டுலாம் வந்துட்டேன், அந்த பொண்ணோட பேர் மதன சுந்தரின்னு சொன்னால் அந்த பெண்ணை எனக்கு நீங்கள் திருமணம் செய்து வைப்பீர்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனேயே அவங்க அப்பா சொன்னாரா, அட பைத்தியக்காரா, ரொம்ப சின்ன விஷயம், இதுக்கு போயா நீ இவ்வளோ தூரம் நீ மனசை வருத்திக்கிட்டு இருக்க, அவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், நான் போய் கேட்டால் அவன் நிச்சயமாக பொண்ணை கொடுப்பான், நமக்கும் அவர்கள் வந்து எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல, அவர்களுக்கும் நாம் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல, நமக்கு ஒரு விதத்தில் அவங்க உறவுக்காரங்களாகவும் இருக்காங்க, நான் போய் கேட்டு உனக்கு சம்மதம் பேசி நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு, சம்பந்தம் பேசி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போனாராம். அதே மாதிரி அம்பாளினுடைய அருளினாலே நல்லபடியாக அந்த சம்பந்தமானது நல்லபடியாக நடைபெற்று அவர்கள் இருவருக்கும் திருமணம் என்பதும் நடந்துவிட்டது. அந்த மதன சுந்தரி இவங்க ஊருக்கு வந்துட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நல்லபடியாகவே குடும்பம் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய தம்பியானவன், அதாவது அக்கா மேலே ரொம்ப பாச உடையவனா, அவன் அக்காவை பார்க்கறதுக்காக ஊருக்கு வரான். இங்கே மாமா ஊருக்கு வந்து இவங்களோட இருந்து பேசிட்டு அப்படியே என்ன சொன்னான்னா, எங்கள் ஊரிலே துர்காதேவியினுடைய திருவிழா என்பது நடக்கப் போகிறது, ஆக அக்காவையும் அதாவது அத்தானையும் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், அவங்கள அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டானா. சரிப்பா, அதனால் என்ன அழைச்சிட்டு போன்னு சொல்லி இங்கே பெரியவங்களும் சொன்னாங்களாம். இவனும் இங்கே வந்துட்டு நேராக போய் தன்னுடைய மனைவியோடு சென்று அம்பிகையை தரிசிக்கிறான். நல்லபடியாக தரிசித்து அம்பிகைக்கு ரொம்பவும் அந்த மனசு நிறைய ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அந்த நேரத்திலே அவனுடைய அந்த சத்தியம் செய்தான் இல்லவா, அவன் ஒரு உறுதிமொழி எடுத்திருந்தாலும் அது ஞாபகத்துக்கு வந்துடுறது. நம்மை நாமே பலியிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவியும் மைத்துனரையும் அழைச்சிட்டு வந்து அந்த கோவில் மண்டபத்தில் உட்காந்து வச்சுட்டு, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, நான் போய் துர்கை கிட்ட தனியாக ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயிட்டானாம். கோவிலுக்குள்ளே போய் துர்காதேவிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி, நீ சொன்ன மாதிரியே எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன், நான் கேட்ட மாதிரியே நான் என்னை உன்னிடம் அர்ப்பணித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாளால் தன்னுடைய தலையை வெட்டிண்டு அப்படியே அங்கேயே தன்னுடைய உயிர் தியாகத்தை பண்ணிட்டான் சன்னதியிலேயே. கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இன்னும் போன மாமா திரும்பி வரலையே, அத்தான் திரும்பி வரலையேன்னு சொல்லிட்டு அந்த மைத்துனனானும் நான் போய் பார்த்துட்டு வரேன், அக்கா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்க்குறான். வந்து பார்த்தோடனே அந்த கோலமானது அவனுக்கு அப்படியே திகைக்க வச்சுருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, அக்கா முகத்தில் எப்படி விழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்த வாளை எடுத்து தன்னுடைய தலையை வெட்டிட்டு அங்கேயே அவனும் தன்னை பலி கொடுத்துட்டானாம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு இன்னும் போன தம்பி வரலையேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பார்க்குறா. தன்னுடைய தம்பியும் சரி தன்னுடைய கணவனும் சரி உயிர் தியாகம் செய்திருப்பதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. தானும் வந்து பலியிட்டு கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அம்பிகை, இது நியாயமானு சொல்லிட்டு தன்னைத்தானே அவளும் பலியிட்டு கொள்ள போகும்பொழுது அம்பிகையானவள் தடுத்தாளாம். அந்த நேரத்தில் ஒரு அசரீரி வாக்குங்கிறது வந்துச்சா, இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், உன்னுடைய கணவன் தான் அப்படி வேண்டிக்கிட்டான், அதனால் அவன் தன்னை பலி கொடுத்தா, உங்கள் அந்த குடும்ப பற்று அப்படிங்கிறது ரொம்ப நல்லா புரியுது, ஒரு விஷயம் ஒரு பிரச்சனையும் இல்லை,
நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், இந்த மந்திரத்தை சொல்லி நான் உனக்கு சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தை சொல்லி நீ அவர்களை உயிர்ப்பித்து விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அம்பிகையானவளும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாலாம். இந்த பொண்ணும் அந்த மந்திரத்தை கற்றுண்டு அவசர அவசரமாக என்ன பண்ணாலாம், அவருடைய தலையை சேர்த்து வச்சு இந்த மந்திரத்தை சொன்னாலாம். சொன்ன உடனே அவங்க 2 பேரும் உயிர்த்து எழுந்துட்டா. ஆனால் பார்த்தா என்ன பண்ணிட்டான்னு பார்த்தோம்னா, தம்பியினுடைய தலையை தன்னுடைய கணவனுடைய உடம்பிலும் அதே மாதிரி கணவனுடைய தலையை கொண்டு வந்து தம்பியினுடைய உடம்பிலையும் சேர்த்து வச்சுட்டா. அவர்கள் இருவரும் எழுந்து நடக்க தொடங்கி விட்டார்கள். எல்லோரும் வீட்டை பார்த்து போயின்னு இருக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ யாரை இவள் கணவனாக ஸ்வீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதாளமானது விக்ரமாதித்தனை பார்த்து கேள்வி கேட்கறது. விக்ரமாதித்தன் சற்றும் தயக்கமே இல்லாமல் சொன்னானா, இந்த உடம்பிற்கு பிரதானம் என்பதே தலைதான். இந்த தலையில தான் மூளை என்கின்ற விஷயமானது இருக்கிறது. அந்த மூளையானது இந்த பெண்ணை எப்படி பார்க்கும், யாருடைய தலை, அதாவது கணவனுடைய தலையானது எந்த உடம்பிலே இருக்கிறதோ அதுதான் இவளுடைய கணவன். ஏன்னா அந்த தலையில் இருக்கிற மூளை தான் தன்னுடைய அந்த மனைவியை மனைவியாக பார்க்கும் அல்லவா. என்னதான் கணவனுடைய உடம்பிலே கொண்டு போய் அந்த தம்பியினுடைய தலையை வைத்திருந்தாலும் அந்த மூளையானது இவளை அக்காவாகத்தான் பார்க்கும். ஆக சர்வ நிச்சயமாக எந்த சந்தேகமும் இன்றி அந்த கணவனுடைய தலையானது எந்த உடம்பிலே பொருத்தப்பட்டிருக்கிறதோ அதுதான் இவளுடைய கணவன் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன் பதிலளித்தானாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.